ஐயா வணக்கம். சிலிண்டர் வாங்குவதற்கு போனில் பதிவு செய்தால் ஓடிபி நம்பரை சொல்லி நாம் வெளியில் சென்றாலும் பக்கத்தில் உள்ளவர்கள் வாங்கி வைத்து உதவி செய்வார்கள். ஏடிஎம்மில் பணம் எடுக்க பின் நம்பரை சொன்னால் வங்கியில் சென்று பணம் எடுத்து வந்து கொடுத்து உதவி செய்வார்கள். நம் போனுக்கு குறுஞ்செய்தி வந்துவிடும். ரேஷன் கடையில் பழைய ரேஷன் அட்டை இருந்தது. உணவுப் பொருட்கள் வாங்க நம்மால் முடியாவிட்டால் பிறர் உதவியுடன் உணவுப் பொருட்களை வாங்க முடியும். ஸ்மார்ட் கார்டு வந்து ஸ்மார்ட்டாக இருக்கலாம் என்றால் தலையில் விழுந்த இடியாக இருக்கிறது. மாதம் முழுவதும் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். கூட்டம் இருக்கும். கூட்டமில்லாத நாள் நேரம் பார்த்து போனாலும் நம் நேரம் சரியில்லை. கடையில் பணியாளர்கள் இருந்தாலும் தொழில்நுட்பம் சர்வர் வேலை செய்வதில்லை. நெட்வொர்க் கிடைப்பதில்லை. இது இரண்டும் சரியாக இருந்தால் நமக்கு தலையெழுத்து சரியில்லை. உழைப்பதால் கைரேகையால் அடுத்தடுத்து பிரச்சனை. ரேகையில் பல அழிந்தது போல் விரலில் பல கோடுகள் பதிவு செய்வதில்லை. பிரச்சனையாகவே உள்ளது. 70 வயது ஆகிவிட்டால் வீட்டிற்கே வரும் ரேஷன் உணவுப் பொருட்கள். சிறப்பான திட்டம். இன்னும் 2 வருட காலம் இருந்தால் இந்த சலுகை கிடைக்கும். பிறருக்கு உதவும் எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்த நாமே வளர்ச்சியின் திட்டங்களால் தனிமைப்படுத்தப்பட்டு சிரமத்திற்கு ஆளாகின்றோம். உழைத்து வேலை செய்பவர்களுக்கு பலருக்கும் ரேகை வைக்கும் பொழுது பிரச்சனை இருக்கிறது. பிறரின் உதவியுடன் தான் கவலையின்றி மகிழ்ச்சியாக வாழ முடியும். பொதுமக்களுக்கு சேவைகள் பலன் கிடைக்க மாற்றங்கள் வருகிறது. மாற்றத்தினால் எல்லோருக்கும் பலன் எளிதில் கிடைக்கும் என்றால் அந்த மாற்றங்களும் வர வேண்டும். நன்றி, பாராட்டுக்கள்.